party. போடணும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ரேண்டமா ஒரு நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஒரு ஹார்டஸ்ட் பார்ட் அண்ட் ஒரு ஹாப்பியஸ்ட் பார்ட் இன் டே. அது ஹாப்பியா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு என்னோட டே வந்து ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பர்த்டேயோட வேக்சினேஷன் டே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வேக்சினேஷன் அப்படின்னு அவ அத கேட்குறா. ஏன்னா இங்கே பிரைமரி போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு வேக்சினேஷன் அவங்களுக்கு போடணும். ஸோ ஸ்காட்லாண்ட்ல அதுல எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஸோ நம்மள ஃபாலோ பண்ணி அதுக்கான அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க. பர்த்டேக்கு இன்னைக்கு 3 இன்ஜெக்ஷன் இருந்துச்சு. சீரியஸாவே ரொம்ப ஹார்டா தான் இருந்து கேட்கறதுக்கு. ஃப்ரண்ட்ல அனிமல் பிக்சர்லாம் வச்சிருந்தாங்க. அது என்ன அனிமல்ன்னு கேட்டாங்க. நானும் பர்த்டேயும் அத பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளாடி அவளுக்கு டக்குன்னு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம அவள எவ்ளோ கம்ஃபோர்ட் பண்றோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அவளுக்கு புடிச்சது ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். நாங்க இப்போ சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு லொக்கேஷன். லஞ்சா இருக்கட்டும், இல்லன்னா ஸ்நாக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே நம்ம அங்க போலாம் அப்படின்னு நாங்க டக்குன்னு சூஸ் பண்ற பிளேஸும் அதுதான். அங்க போனாலே ரொம்ப காமா இருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலா இருக்கும். அண்ட் பர்த்டேக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பிளேஸ் அது. ஸோ நாங்க விசிட் பண்ணது டக் பே. டக் பே வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் கிளாஸ்கோ. ஆக்சுவலா இது ஒரு லேக் சைட் வியூ மாதிரி தான் இருக்கும். அங்க வந்து நம்ம போய் குக் பண்ணலாம். இல்லன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம். ஹோல் டே வேணாலும் உட்காந்து சில் பண்ணலாம். அவ்ளோ ஒரு அழகான ஒரு பிளேஸ் அது. பர்த்டே எல்லாமே மறந்துட்டு சில் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஸோ இது பார்க்கவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. எங்களுக்கு மார்னிங் அப்பாயின்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நாங்க மார்னிங்கே கிளம்பி அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வெளில தான் சாப்பிட்டோம். அதனால சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருந்தோம். அண்ட் போக போக வந்து டெம்பரேச்சருமே வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளாடி பர்த்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். எனக்குமே நெறைய வொர்க் இருக்கு. ஸோ அதனால அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் 3:30 போல தான் நாங்க வீட்டுக்கு ரீச் ஆனோம். கண்டிப்பா பர்த்டேக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி, நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் அட் த சேம் டைம் பர்த்டேக்கு வெளிலயும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில கிளம்புனா. ஸோ போத் த திங்ஸ் நான் பார்க்கணும். பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வார்ம் மில்க்ல நீங்க ப்ரவுன் சுகர் எடுத்துக்கலாம். அது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் 1 கப் வீட் ஃப்ளார் வந்து அதில ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, நான் ப்ளூபெர்ரீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பர்த்டேக்கு ப்ளூபெர்ரீஸ் வந்து தனியா சாப்பிட பிடிக்காது. இந்த மாரி கேக், மஃபின் கூட போடுறது அவளுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அதனால நான் அது மிக்ஸ் பண்ணேன். இல்ல உங்களுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட வேணாம் அப்படின்னா, நீங்க இந்த ப்ளூபெர்ரீஸ் மட்டும் போட்டுட்டு லைக் ஒரு பேன் கேக் மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம்.
நம்ம லைஃப்ல சம்டைம்ஸ் எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்துல வந்து நம்மள புஷ் பண்றது மாதிரி ஒரு நாள் வரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நான் ஃபாலோ பண்றது, இது கண்டிப்பா கடந்து போகும். திஸ் வில் பாஸ் அவே வெரி சூன் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன். இது எனக்கு நெறைய வாட்டி, நெறைய இடங்கள்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ப்ளூபெர்ரி மஃபின் வந்து சூப்பரா டர்ன் அவுட் ஆச்சு. லைக் இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் ஃபார் கிட்ஸ். அவங்களுக்கு ஈவினிங் வந்து இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ரொம்பவே ஹேப்பியா இருப்பாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எனக்கான கொஞ்சம் டைம். சீரியஸா அவ்ளோ ரிஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த டைம். பட் இந்த டைமும் நான் என்ன தெரியுமா யோசிச்சுட்ருந்தேன்? நைட்டு டின்னர் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கலாம். மீல் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம். பிகாஸ் எனக்கு முன்னாடியே தெரியும் பர்த்டேக்கு இன்னைக்கு அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு. பட் நான் எந்த பிளானிங்குமே பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் இருந்ததுனால சீரியஸா இன்னைக்கு ஒரு ஹெக்டிக் டேயா தான் இருந்துச்சு. Are you coloring? Yeah. I will only this one. Look. Show me. Okay. You need to fringes for ஈவ்னிங் வந்துருச்சு. அதுக்குள்ளாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாடி ஈவ்னிங்கே வந்துருச்சு. நான் என்ன யோசிச்சேன்னு எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் டே வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லெக் பீஸ் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அத வந்து மசாலாலாம் போட்டு நம்ம வந்து ஃப்ரை மாரி பண்ணலாம். அண்ட் மெயின் டிஷ் பண்றதுக்கு சீரியஸா எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால நான் பிரெட் மாரி எதா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். யூசுவலா இந்த பிரெட் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல. நம்ம பட்டர்ல கொஞ்சமா மின்ஸ்ட் கார்லிக், அப்புறம் வந்து அதில பெப்பர், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே நல்ல பேஸ்ட் மாதிரி நீங்க பண்ணிட்டு, நம்ம பிரெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். சிக்கனுமே வந்து சூப்பரா வந்து ஃப்ரை ஆயி வந்துருச்சு. ஸோ நான் இதுக்கு மேல இந்த பிரெட்க்கு மேல இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, மேல வந்து சீஸ் போட்டேன். நீங்க சீஸ் போடலனாலுமே நல்லாயிருக்கும். பட் சீஸ் போட்டா இன்னும் கொஞ்சம் க்ரீமியா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துரலாம். அன்னைக்கு எனக்கு குக் பண்ற பிளானே இல்ல நைட்டு. அந்த அளவுக்கு ரொம்பவே டயர்டா இருந்துச்சு. பட் சம்திங் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். சீரியஸா லைக் இந்த ஐடியா வந்து சூப்பரா எனக்கு டர்ன் அவுட் ஆச்சு. ஏன்னா நைட் வந்து சாமுக்கும் மீட்டிங்ஸ் இருந்துச்சு. அண்ட் பர்த்டே பார்க்கணும். அவளுக்கும் கொஞ்சம் பாடி பெயினா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சதும் கொஞ்சம் சமைக்கணும். ஏன்னா ஏதாச்சும் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குங்கிற தாட் எல்லாமே எனக்கு போயிட்டே இருந்துச்சு. டின்னர் வந்து ஃபைனலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, பர்ட்டி வந்து ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால அவளுக்கு ரைஸும் நான் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி எங்களோட டின்னர் வந்து சூப்பரா போச்சு. அண்ட் அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா, ரொம்ப லைக் ப்ரெஷரா ஸ்டார்ட் ஆச்சு. பட் எனக்கு இப்ப வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் நைட்டாவே இருக்கு. பீயிங் அ மதர் நமக்கு வந்து சம்டைம்ஸ் நமக்கு நெறைய ப்ரெஷர் இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. அன்பிளான்டா நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ
ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கஷ்டமா இருந்தாலுமே வந்து லைக் கொஞ்சம் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஹேப்பியா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, சீரியஸா தெர் இஸ் நத்திங். ஃபைனலா நம்ம பிரேக் டவுன் ஆகவே கூடாது. எவ்ரிதிங் வி ஹேவ் டு ஃபேஸ் வெரி ஸ்ட்ராங். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா நம்ம ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Do like this, cat. We can turn. Lines. Wiggle, woggly, wiggly, woggly. Resting play. Knuckly. Okay. Can we count? இந்த டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் பெட்டுக்கு போம்போது ஒரே ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கணும். நெக்ஸ்ட் டே இன்னும் எனக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டேயா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் தான். கண்டிப்பா உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next vlog. Until then, take care. Bye bye.